என்ன தஞ்சா, பொதுவாக அதிகாலையிலேயே குளத்தங்கரைக்கு வந்து குடத்தில் தண்ணீர் பிடித்து மற்ற வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு சென்று விடுவாய். இன்று ஏன் இந்த காலதாமதம்? உடல்நலம் சரியில்லையா? அப்படியெல்லாம் இல்லை மாமி. இன்று நம் கோவிலில் சதஸ் நடக்க இருக்கிறது. ஆமாம் ஆமாம், என் அகத்துக்காரரும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் காலையிலேயே புறப்பட்டு சென்று விட்டார். அதில் பங்கேற்க என் அகத்துக்காரர் செல்கிறார். இவரும் காலையிலேயே செல்ல இருந்ததால் அவருக்கு வேண்டிய பணிகளையெல்லாம் செய்து கொடுத்து தளிகையை முடித்து அவரை வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். அதுதான் தாமதமாகிவிட்டது. அதையும் என் அகத்துக்காரர் சொன்னார். ராமானுஜன் பங்கேற்கிறான் என்ற விஷயம் தெரிந்தால் இன்று சதசே களை கட்டும் என்றார். இவனுடைய தர்க்கங்களை கேட்க வெளியூரிலிருந்தும் பண்டிதர்கள் வருகிறார்களாம். அவனை ஒரு விதத்தில் பாராட்டினால் உன்னையும் மெச்சத்தான் வேண்டும். இந்த இளம் பிராயத்திலேயே இவ்வளவு பொறுப்புணர்ச்சியுடனும் பக்குவத்துடனும் நடந்து கொள்கிறாய். உன்னை போல் ஒரு மாட்டு பெண் கிடைக்க எந்த ஒரு மாமியாரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே போல் உன்னை இவ்வளவு சிறப்பாக வளர்த்த உன் அம்மாவையும் போற்ற வேண்டும். மாமி, நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. நான் ஏதோ இந்த அளவிற்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு அவர்கள் இருவருமே காரணம். குறிப்பாக என் அம்மாவிற்கு நிகரான என் மாமியார். உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. கல்யாணத்திற்கு முன்பிருந்தே, ஏன் சிறு வயதிலிருந்தே அவர் எனக்கு பழக்கப்பட்டவர்தான். எல்லோருமே ஒரே ஊரில் இருந்தவர்கள் அல்லவா? எங்கள் பழக்கமே இது போன்ற குளக்கரையில் தான் ஆரம்பித்தது. அங்கு ஆரம்பித்து அகத்திற்கு செல்லும் அளவிற்கு அந்யோன்யம் வளர்ந்தது. பல நாட்கள் என் பொழுதை அவர்கள் அகத்தில் கழித்திருக்கிறேன். மேலும் அவர்களுக்கு பல பணிவிடைகள் செய்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுது நான் நினைத்து பார்க்கவில்லை அவர்கள் அகத்திற்கே மாற்று பெண்ணாக செல்வேன் என்று. என் மாமியாரும் என்னை தன் மகள் போலவே நடத்துகிறார்கள். இப்படி ஒரு உறவும் பந்தமும் ஏற்படுவது அபூர்வம்தான். அது போகட்டும், உன்னிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். 2-3 தினங்களாக உன்னை பார்க்கிறேன். உன் முகத்தில் ஏதோ ஒரு தனி பொலிவு தெரிகிறதே. ஏதாவது விசேஷம் இருக்கிறதா? விசேஷம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் விசேஷமும் நான் சொல்ல போகும் விசேஷமும் வேறு வேறானவை. பொதுவாக கல்யாணமான ஓரிரு ஆண்டுகளில் பெண்களிடம் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பொருள்தான் உண்டு. அப்படி என்று நீங்களாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள். சரி சரி, நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல். தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், என் அப்பா கோவில்களில் நடைபெறும் யஜ்ஞங்களுக்கு திரவியம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றாக தெரியுமே. என் அகத்துக்காரர் அதை பற்றி மிகவும் சிலாகித்து சொல்வார். காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய கஷேத்திரங்கள் அனைத்திற்கும் அவர்தானே திரவியம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சுத்தமான பிரமாதமான தரம் உயர்ந்த பொருளாக கொடுப்பார் என்று அவர் பிரசித்தி பெற்றவராயிற்றே. ஆமாம் மாமி, இப்பொழுது அந்த பொறுப்பை என் அகத்துக்காரரிடம் ஒப்படைக்கப் போகிறார் என் அப்பா. இனி காஞ்சிபுரத்தில் இருக்கும் திவ்ய கஷேத்திரங்களுக்கு திரவிய பொருட்களை என் அகத்துக்காரரிடமிருந்துதான் வாங்க வேண்டும். அப்படி என்றால் ஓலைச்சுவடி பிடித்த கை இனி திரவிய கட்டுகளை பிடிக்கப் போகிறதா? ஐயோ மாமி, நீங்கள் வேறு இதை அவரிடம் சொல்லாதீர்கள். இதுதான் காரணம் என்று அதிலிருந்து விடுபட்டு விடுவார். நான் விளையாட்டாகத்தான் சொன்னேன் தஞ்சா. நீங்கள் விளையாட்டாக சொன்னீர்களோ விவகாரமாக சொன்னீர்களோ, இந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வைக்க நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும். அப்படி என்றால் ராமானுஜனுக்கு இதில் விருப்பம் இல்லையா? அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் என் அப்பாவின் விருப்பத்தை அவரிடம் வெளிப்படுத்தியதும் அதை மறுத்தவர் அவர் அம்மா சொன்னதும் உடனே சம்மதித்து விட்டார். ஓ, புரிகிறது. அதற்காக அவனை குறை கூறவும் முடியாது. பெண்களான நம்முடைய சிந்தனை ஒற்றையடி பாதையைப் போல் ஒரே நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் ஆண்களோ பல பாதைகளை ஆராய்வார்கள். தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். ஒரு காரியத்தை செய்தால் அதன் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்று அலசி ஆராய்பவர்கள். அதனால்தான் முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்ப தலைவன் என்று நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். நீ கூறிய போது மறுத்ததற்கும் அவனிடம் ஒரு காரணம் இருக்கும். அதேபோல் அவன் அம்மா சொன்னதும் தன் முடிவை மாற்றிக்கொண்டதற்கும் தக்க காரணம் இருக்கும். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, அவனை பற்றி புகழ்ந்து பேசாத வைணவர்களே இந்த ஊரில் யாரும் இல்லை. அவனை சந்தித்தது முதல் என் அகத்துக்காரருக்கு தினமும் ஒரு முறையாவது ராமானுஜனை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லவில்லை என்றால் உறக்கமே வராது. அந்த விதத்தில் நீ மிகவும் கொடுத்து வைத்தவள். மற்றவர்கள் பொறாமை கொள்ளும் வகையில் உனக்கு ஒரு அகத்துக்காரர் அமைந்திருக்கிறார். இதில் நான் சொல்ல என்ன இருக்கிறது? எல்லாம் அந்த பெருமாளின் அனுகிரகம். சரி, அதே பெருமாளின் அனுகிரகத்தில் இப்பொழுது ஒரு விசேஷத்தை சொன்னது போல் கூடிய விரைவில் நான் எதிர்பார்க்கும் விசேஷத்தையும் வந்து சொல். மாமி, இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் மேலும் எனக்கு நேரமாகிவிடும். அகத்தில் அம்மா காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சென்றுதான் அமுது படைக்க வேண்டும். நான் வருகிறேன்.
நல்ல தம்பதிகள். யார் கண்ணும் படாமல் இருவரும் ஒன்றாக ஒற்றுமையாக பல காலங்கள் இருக்க வேண்டும். இந்தாருங்கள். பட்டரே, இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாலைதானே? ஆமாம். பட்டரே, மாலை பொழுதில் செய்ய வேண்டிய திருமஞ்சனத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தேவையான அளவு இருக்கிறதல்லவா? தாராளமாக இருக்கிறது. அடியேன் கொடுத்த மாலைகள் அனைத்தையும் வரதற்கு சூடிவிட்டீர்களா? ஓ ஆமாம். இன்றைய விசேஷ மாலையான தாமரை, சம்பங்கி, துளசி, சாமந்தி மற்றும் இவற்றோடு அணிவகுத்துள்ள ரோஜா மலர்கள் கொண்டு நேர்த்தியாக தொடுக்கப்பட்டுள்ள மாலையை சூடிய வரதன் மேலும் குளிர்ந்து காணப்படுகின்றான். வேறு ஏதாவது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறதா? ஏதாவது இருந்தால் சொல்லி அருள வேண்டும் சுவாமிகளே. வெளிவாசலில் தோரணங்கள் கட்டப்பட்டு விட்டதல்லவா? அதிகாலையிலேயே முதல் வேளையாக கட்டி ஆயிற்று நம்பிகளே. அப்படி என்றால் மிகவும் நல்லது. வந்தனம் நம்பிகளே. வந்தனம் பட்டரே. வந்தனம் வந்தனம். அடடே, வாருங்கள் அதிகாரி அவர்களே. ஊரிலிருந்து எப்பொழுது வந்தீர்கள்? இன்று விடியற் காலையில் தான் வந்தேன். அப்படியா? என்ன, கோயிலில் எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணம், பல இடங்களில் நேர்த்தியான மாக்கோலங்கள் என்று அமர்க்கலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேஷமா? விசேஷமா? அதிவிசேஷம். மகோன்னதமான யதிஸ்ரேஷ்டர் வருகிறார் என்றால் அதிவிசேஷம் தானே. என்ன பட்டரே, யார் என்று சற்று விளக்கமாகத்தான் சொல்லுங்களே. அதிகாரி அவர்களே, அடியேனின் ஆச்சாரியர், தரணி போற்றும் ஸ்ரீவைஷ்ணவ குல திலகரான ஸ்ரீ ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகள் இக்காஞ்சியம்பதி வரதராஜ பெருமாளின் சன்னதிக்கு விஜயம் செய்கிறார். அவரை வரவேற்கத்தான் இத்தனை ஏற்பாடுகளும். அதிவிசேஷத்திற்கு அதுதான் காரணம். அப்படியா? முன்பே எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் ஒரு நாள் முன்னதாகவே வெளியூரில் இருந்து வந்திருப்பேனே. எங்களுக்கே நேற்றைய பொழுதுதான் தெரிய வந்தது அதிகாரி அவர்களே. மற்ற ஏற்பாடெல்லாம் சரிவர ஆகிவிட்டதல்லவா? வெகு நாட்கள் கழித்து ஆச்சாரியார் இங்கு விஜயம் செய்கிறார். நான் முன்பே இங்கு இருந்திருந்தால் பல வேளைகளில் உங்களுக்கு உபகாரமாக இருந்திருப்பேன். வருந்த வேண்டாம், அனைத்தும் அமோகமாகவே செய்யப்பட்டிருக்கிறது. தங்களால் நியமிக்கப்பட்ட உப அதிகாரிகள் பல வேளைகளை தாமே இழுத்து போட்டுக்கொண்டு செவனே செய்துவிட்டார்கள். இருப்பினும் என் பங்கிற்கு நானும் ஏதாவது சில காரியங்கள் செய்திருந்தால் எனக்கும் திருப்தியாக இருக்கும். ஆச்சாரியரை எதிர்கொண்டு அழைக்கும் தருணத்திற்கு முன்னதாகவே தாங்கள் தான் வந்து விட்டீர்களே. நிச்சயம் அது திருப்தி தரும் விஷயம்தானே? சரியாக சொன்னீர்கள் நம்பிகளே. பட்டரே, நம் திருக்கட்சி சுவாமிகளை கவனித்தீர்களா? முகத்தில் எவ்வளவு பொலிவென்று பார்த்தீர்களா? பிறகு இருக்காதா? இவருக்கும் இவரது ஆச்சாரியருக்கும் உள்ள சந்திப்பில் இருந்த இடைவெளிதான் வெகுவாக குறைந்திருக்கிறது. இவர் போய் ஸ்ரீரங்கத்திற்கே சென்று ஆச்சாரியரை பார்த்திருக்கிறார். இப்போது அவரே இங்கு விஜயம் செய்கிறார். வேறு என்ன வேண்டும்? அதுதான் இவர் முகத்தில் இத்தனை பொலிவு. அது ஒரு பக்கம். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இன்று வரதனின் திருமுகத்திலேயே மந்தகாச புன்னகை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. அப்படி ஒரு பேரானந்தம், குதூகலம். ஓ, தங்களுக்கும் அது தெரிந்து விட்டதா பட்டரே? ஆலவட்டத்தை அடியேன் சுழற்றிய விதத்தில் தான் வரதன் மகிழ்ந்திருக்கிறான் என்று நினைத்தேன். இப்போதுதான் அடியேனுக்கு புரிகிறது. தன் பரம பக்தரும் வைஷ்ணவ குல பூஷணமும் தன்னுடைய மேலான ஸ்தலத்திற்கு நல்வழி காட்டிடும் ஆச்சாரிய சிரோன்மணியுமான யமுனாச்சாரியார் தன்னை தரிசிக்க வருகிறார் என்ற மற்றற்ற மகிழ்ச்சியும் தான் வரதனை வெகுவாக பூரிக்கச் செய்திருக்கிறது. அவனுடைய திருமேனியும் அதீத காந்தியுடன் காட்சியளிக்கிறது. நம்பி சுவாமிகளே, ஒரு சிறு விண்ணப்பம். தங்களின் பேச்சு சாமர்த்தியத்தால் ஆச்சாரியரை சில காலங்களாவது இங்கு காஞ்சியம்பதியிலேயே தங்கியிருக்கும்படி செய்ய வேண்டும். நல்ல யோசனைதான். அடியேனுக்கும் அதில் பெரும் உகப்புதான். இருப்பினும் ஆச்சாரியர் செவிசாய் தருள வேண்டுமே. அவரின் திருமணத்தை அவரே அறிவார், இந்த வரதனும் அறிவார். சரியாக சொன்னீர்கள். வரதன் விரும்பிதானே ஆச்சாரியரே இங்கு வர சித்தமாகி இருக்கிறார். வரதனை தரிசிக்க வேண்டும், இங்குள்ள பலரையும் அனுகிரகிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சிலரை விசேஷமாக கடாட்சிக்க வேண்டும் என்றும் சங்கல்பம் செய்திருக்கிறார் நம் ஆச்சாரி. சாமி, சாமி. என்ன சாரதி? உங்க குருநாதர், அதான் ஆச்சாரியர் கோயிலுக்குள்ள வந்துட்டாரு சாமி. அப்படியா?
சொன்ன நேரத்தை விட முன்பாகவே வந்து விட்டாரே. பட்டரே, ஆச்சாரியருக்கு பூரண கும்ப மரியாதையை நீங்களே செய்து விடுங்கள். எடுத்து வாருங்கள். இதோ வருகிறேன். சாரதி, சாமி, நீ சென்று திருக்குடையை எடுத்து வா. சரிங்க சாமி. வாருங்கள் அதிகாரி அவர்களே. சரி. அடியேன் தாசன். ஆச்சாரியருக்கு ஸ்வாகத்தம். பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி, தங்களின் வரவால் இந்த காஞ்சியம்பதியே புது பொலிவு பெற்றிருக்கிறது. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். தங்களின் வரவை இக்காஞ்சியம்பதி வாழ் மக்கள் அனைவரும் நெடுநாட்களாக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அது நிறைவேறிவிட்டது. ஆச்சாரியருக்கு இந்த அடியவனின் அனந்தமான வந்தனங்கள். பெரிய நம்பி சுவாமிகளே, அடியேனின் வந்தனங்கள். என்ன கஜேந்திரதாசரே, ஆலவட்ட கைங்கரியம் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதா? தங்களின் ஆக்கியைப்படி பரிபூர்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி, இவர் இக்கோயிலின் பிரதான பட்டர். தாசன் அடியேன். ரகுநாத பட்டர் என்பது திருநாமம். இவர் கோயில் அதிகாரி. பெயர் கருணாகரன். அடியேன் தாசன். சுவாமி, இவன் பெயர் சாரதி. அடியேனுக்கு புஷ்ப கைங்கரியத்தில் உபகாரமாக இருக்கிறான். கும்பரசாமி, என் குருநாதரால அவருக்கும் குருவான உங்களை தரிசிக்க முடிஞ்சத சாமி. உங்க ஆசீர்வாதம் இந்த பாமரனுக்கு எப்போதும் இருக்கணும் சாமி. சொல்லின் செல்வன் போன்று பேசும் அந்த சாரதி நீதானா? ஆமாங்க சாமி. உன்னை பற்றி திருக்கோஷ்டி நம்பியே புகழ்ந்தானே. உன் வினயத்திற்கும் பண்பான பேச்சிற்கும் சேவைக்கும் உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். சாமி, உங்களோட புகழ்ச்சிக்கு கூட நான் பொருந்த மாட்டேன் சாமி. இதோ இருக்காரே என் குருநாதர், அவருக்கு தான் போய் சேரும். என் குருநாதர் இல்லாம இந்த அர்ப்பனுக்கு ஒரு கதியும் இல்ல சாமி. சாமி, எதுக்குமே பிரயோஜனமே இல்லாம இருந்த என்ன வைணவ குல திலகரான தாங்களே புகழற அளவுக்கு மாத்தினது என்னோட குருநாதர், உங்களோட அன்பான சிஷ்யர். இதோ இந்த திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தான். சாமி, அவர் இல்லன்னா இந்த சாரதியே இல்ல. சாரதி, போதும். ஆச்சாரியருக்கு முன்னால் நின்று கொண்டு அடியேனை போய் குருநாதர் அது இது என்று உளறிக் கொண்டிருக்கிறாயே. திருக்கச்சி, அவனை ஏன் கண்டிக்கிறாய்? அவன் என்ன தவறாகவா சொல்லிவிட்டான்? அடியேனை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. குருவிற்கெல்லாம் குருவாகவும் ஒப்பற்ற ஆச்சாரிய சிரேஷ்டராக திகழ்ந்து கொண்டிருக்கும் தங்களின் முன்னால் அடியேன் என்றும் ஒரு சேவகன்தான், தாசானு தாசன்தான். எங்கோ பிறந்த இந்த அடியேனை ஒரு உயரத்தில் நிறுத்தி இருப்பது தங்களின் கருணையே சுவாமி. திருக்கச்சி நம்பி, குலத்தை கொண்டு யாரையும் யாரும் தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்லிக் கொள்வது தகாத செயல். அந்த பகவான் ஒருவன் முன்புதான் நம் தாழ்த்தியைச் சொல்லி அந்த எம்பெருமானை உகந்து சரணாகதி செய்ய வேண்டும். மற்றபடி ஒருவன் நடந்து கொள்ளும் குணத்தில்தான் அவனின் உயர்வோ தாழ்வோ அடங்கியுள்ளது, குலத்தில் அல்ல. மதுரகவி ஆழ்வார் அந்தணர் குலத்தில் தோன்றியவர்தானே. பல திவ்ய தேச எம்பெருமானை சேவித்துவிட்டு திடீரென தெற்கே கண்ட ஜோதியை நோக்கி புறப்பட்டு நம் திராவிட தேசத்தில் திருக்குறுங்குடி எனும் திவ்ய தேசத்தில் மாறன் சடகோபரான நம்மாழ்வாரை சந்தித்தார். அக்கணமே ஆழ்வாருக்கு வசமாகி போனார். நம்மாழ்வார் மாறன் சடகோபர் குலத்தால் அந்தணர் அல்லாதவர்தானே. ஆனால் மதுரகவி ஆழ்வாரோ மாறன் பொன்னடி பணிந்து அவரையே தன் ஆச்சாரியராக பற்றினார். அது மட்டுமா, நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, பாவி நின்னிசை பாடித் திரிவனே என்று தான் பாடிய பாசுரத்தில் அவர் என்ன குறிப்பிட்டார்? நாக்கினால் ஆழ்வாரை துதி செய்து ஆனந்தத்தை பெற்றேன், அந்த ஆழ்வாருடைய அழகிய திருவடிகளோடே பொருந்த பெற்றேன்
இது சத்தியமே. ஆழ்வாரான மாறன் சடகோபரை தவிர்த்து வேறொரு தெய்வத்தையே நான் அறிய மாட்டேன் என்கிறார் மதுரகவி அவர்கள். மேலும் திருநகரி என்னும் இவ்வூரின் தலைவரான ஆழ்வாரின் அருளிச் செயல்களான வேதத்திற்கு சமமான தமிழ் திராவிட திவ்ய பிரபந்தங்களையே தன் மனம், வாக்கு மற்றும் தேகத்தால் அனுபவித்து பாடியபடி திரிவேன் என்று சபதமிட்டுச் சொல்கிறார். ஆகையால் அவர்களின் அடியொற்றியான நாம் குலத்தை கொண்டாடாமல் குணத்தில் உயர்ந்து வாழ்வதே உய்வதற்கான ஒரே வழி. அவ்வகையில் கஜேந்திரதாசனான திருக்கச்சி நம்பி, நீ ஒரு உயர்ந்த குணவான். உன்னை இந்த சாரதி குருநாதன் என்று அழைத்ததில் ஒரு தவறும் இல்லை. நீ இன்னும் பல சிரேஷ்டர்களுக்கு குருவாக திகழ்வாய், திகழ்கிறாய். என்ன சாரதி, அடியேன் சொன்னது சரிதானே? சாமி, குருவுக்கு குருவான என் சாமி, உங்க பேச்சில தவறுக்கு ஏது சாமி வாய்ப்பு? எம்புட்டு விஷயத்த இந்த மரமண்டைக்கு புரியும்படி எத்தனை அழகா சொன்னீங்க. இது அத்தனையும் கேட்டதனால இந்த கட்டை நல்லா வேகுங்க. அப்பா சாரதி, உனக்கு ஒரு குறையும் வராது. தன்னடக்கத்தோடு இருப்பவன் என்றும் நாசமடைய மாட்டான். இதுதான் வைணவத்தின் மையமான வாக்கு. தேவைப்பட்டால் இந்த யாதவ பிரகாசன் ஒரு எதிரியின் காலையும் பிடிப்பான். அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் ராஜதந்திரம். நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் மனதை திட்டமிட்டு மாற்றுவது போன்ற காட்சி அமைப்பை தவிர்த்திருக்கலாம். நீளமான காட்சிகள், ஆங்காங்கே சோர்வடை வைக்கும் திரைக்கதை, இவற்றையெல்லாம் தன்னுடைய டைமிங் காமெடியால் சரி செய்கிறார் சிவகார்த்திகேயன். மொத்தத்தில் ரேமோ